Class 10th surface area and volumeல ஒரு important sum. A tent is in the form of a right circular cylinder surmounted by a cone. அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு மேலே, சர்மவுண்டட்னா மேலேன்னு அர்த்தம், சிலிண்டருக்கு மேலே ஒரு கோன் இருக்குது. த டயாமீட்டர் ஆஃப் எ சிலிண்டர் இஸ் 24 மீட்டர். அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ரேடியஸ் வந்து அதில் பாதியாக கண்டுபிடிச்சிக்கணும். த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பர்சன் இஸ் 11 மீட்டர். அதோட ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட் வந்து 11 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. while the vertex of the cone is 16 மீட்டர். அதாவது என்னென்னா above the ground, கிரவுண்ட்லேருந்து கோனுடைய வெர்டெக்ஸ்னால் இதுதான். அந்த வெர்டெக்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்ன 16 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டென்ட். அதாவது என்னென்னா இந்த டென்ட் அமைக்கிறதுக்கு எவ்வளவு துணி, கேன்வாஸ்னால் துணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு துணி தேவைப்படும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோன்னு தான் அர்த்தம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதில் அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலிண்டரோட அளவு கொடுத்துருக்காங்க 11 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும், கோனோட வெர்டெக்ஸ் வரைக்கும் வந்து 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த கோனோட ஹைட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றதை கண்டுபிடிக்கணும். இது 11, இது 16 இருக்குது அப்படின்னா இதோட அளவு என்னென்னா 16லேருந்து 11 கழிச்சா 5. இப்போ நம்ம கொடுத்துருக்கலாம், இங்கே எழுதுகிறோம். டயாமீட்டர் 24 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 24/2 12 மீட்டர் கிடச்சிரும். சிலிண்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க 11 மீட்டர்னு. நம்ம கோனோட ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம், 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போ இது வந்து ஹைட்டு, இந்த ஹைட்டு தான் வந்து என்னென்னா 5 மீட்டர். இதுதான் வந்து 5 மீட்டர். அடுத்து என்னென்னா இதுக்கு வந்து ஸ்லேடு ஹைட், அதாவது எள்ளு, இந்த எள்ளை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த துணியோட அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா இதை சுற்றி நம்ம போடுறதுக்கு தான் துணியோட அளவு. அப்போ இதை சுற்றி போடுறோம் அப்படின்னா என்னென்னா கருடு சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா உள்ளே கூடி போகிறது எதுவும் கிடையாது. ஒரு டென்ட் அமைக்கிறோம் அப்படின்னா துணி இந்த ஷேப்பில் துணி போடணும், இந்த ஷேப்பில் துணியை போட்டு கட்டணும், அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு சிலிண்டரோட கருடு சர்ஃபேஸ் ஏரியாவும் கோனோட கருடு சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுதான் இந்த துணியோட அளவு, தேவையான துணியோட அளவு. அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த ஸ்லாட் ஹைட் வேணும். ஏன்னா கோனோட சர்ஃபேஸ் ஏரியா, கருடு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா πr/l. அப்போ நம்மளுக்கு எல் தெரியணும் அப்படின்னா இந்த 12 மீட்டரையும் ஸ்கொயர் பண்ணி இந்த 5 மீட்டரையும் ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா இது கிடச்சிரும், பித்தாகரஸ் தியரப்படி கிடச்சிரும். சரி, சம பார்ப்போமா? இப்போ ஏரியா ஆஃப் த கேன்வாஸ், ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கருட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனையும் அப்புறம் கருட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ கோனோட ஃபார்முலா என்னென்னா πr/l, இது சிலிண்டரோட ஃபார்முலா 2πr/h. ரெண்டுலேயும் காமனாக πr இன்ட்டு உள்ள காமனாக வெளியே எடுக்கிறோம். உள்ளே என்ன இருக்குன்னா எல் இருக்கும், இங்கே வந்து 2h இருக்கும். இப்போ நமக்கு தேவை என்ன, எல் வேணும். எல் கண்டுபிடிக்கிறது பித்தாகரஸ் தியரப்படி போட்டோம்னா L² = அந்த R² இருக்கல, R²டையும் ஹைட்டு அந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 12² + 5², 12 124, இது 25, ரெண்டு ஆட் பண்ணால் 169. நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13 மீட்டர். இது நம்ம எல் கிடச்சோன்னே போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 12, எல்லோட மதிப்பு 13, அடுத்து 2 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 11. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 22, 13. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 35 வருது. 7 35 கேன்சல் பண்ணால் 5. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22 × 16 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1320 மீட்டர் ஸ்கொயர் கேன்வாஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. குழந்தைகளாக கொடுத்துருக்க கொஷின் என்னன்னு கரெக்டாக கவனித்து அதுக்கு நம்ம கரெக்டான படம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.